நம்ம தோட்டத்தில் மாதத்துல எப்படி 2-3 வாழைப்பூவாவது கிடைக்குங்க. இந்த டைம் வந்து ரொம்ப பெரிய பூ இல்லைனாலும் ஒரு சின்ன பூ கிடச்சிச்சுங்க. ஏன்னா தார் வந்து பார்த்திங்கன்னா சின்ன தார் தாங்க. அதில் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 சீப்பு தாங்க விட்டுருந்துச்சு. அந்த சீப்லேயே பார்த்திங்கன்னா ஒரு 7-8 பழத்துக்கு மேலே இல்லைங்க. சரி இந்த பூ ஏன் வேஸ்ட்டு பண்ணட்டி சொல்லிவிட்டு நானும் வந்து உடச்சிட்டு வந்துட்டேங்க. இந்த வாழைப்பூ வந்து உரிக்கிறது கஷ்டம்தாங்க. ஏன்னா எனக்கு அந்த கஷ்டத்தை விட அதிலிருந்து ஒரு குருத்து வருங்க. தென்னம்பழம் குருத்து மாதிரி அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. எனக்கு இந்த பாலை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு வந்து இது பிடிக்குமா? இது என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டுன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. வாழைப்பூ உரிக்கிற அந்த கஷ்டமே எனக்கு தெரியாது. அதை சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அதிலே மெய்மருந்து நான் வந்து வாழைப்பூவில் உரிச்சு முடிச்சிடுவேன். அப்புறம் இந்த வாழைப்பாலையெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம மாட்டு பசங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவனும் பார்த்திங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவானுங்க. இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வாழைப்பூ பொரியல் தாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா நானும் வாழைப்பூ சாப்பிட்டுக்கிட்டே மெய்மருந்து அப்படியே உரிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. வீடியோ பிடிச்சதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பைங்க.